சுவை எங்கே நமக்கு தெரியும்? நாக்கில். சுவை அறுசுவை இருக்குது. அறுசுவைக்கும் ஒரு உறுப்போட கனெக்ஷன் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மொத்தமாக சுவைக்கும் உறுப்புக்கும் கனெக்ஷன் கொடுக்குற இடம் வந்து நாக்கு. நாக்குலேயே சுவை ஜீரணம் ஆகணும். ஜீரணம் ஆகாத சுவை உள்ளே போகும்போது நமக்கு வயிறு கெட்டு போகுது. அறுசுவைக்கும் ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்பு இருக்குது இல்லையா? உப்பு சுவைக்கு கிட்னி, கசப்புக்கு வயிறு, காரத்துக்கு லங்ஸு, இனிப்புக்கு வயிறு சொல்லுவாங்க, துவர்ப்புக்கு இதயம் சொல்லுவாங்க. ஒரு உறுப்புக்கும் ஒரு சுவை கனெக்ஷன் இருக்குது. மிகினும் குறைனும் நோய் சொல்கிற மாதிரி அதிகமாக நம்ம சுவையை எடுத்துக்கும் போது அந்த உறுப்பு சேதமடையுது, கம்மியாக எடுத்துக்கும் போதும் அந்த உறுப்பு சேதமடையும். அப்போது எல்லாமே இங்கே அளவாக நாக்குக்கு அது நமக்கு உணர்த்தும். நாக்குக்கு தேவையான சுவையை நம்ம கொடுக்கும்போது ஒரு உறுப்பும் அதோட செயல்பாடு இயல்பாக நடக்கும். இப்போ ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும். அப்படி இல்லாமல் சமமாக நம்ம சமைக்கிறோம் இல்லையா? அதுவே வந்து இங்கே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்கு எந்தெந்த சுவை அந்த டைமில் தேவைப்படுதோ அதை நம்ம எடுத்துக்கும் போது அந்தந்த உறுப்பு வந்து கரெக்டாக செயல்படும். நாக்கிலேயே சுவை ஜீரணம் ஆகணும். ஏன் அப்படின்னா உறுப்பால் சுவையை ஜீரணம் பண்ண முடியாது. நாக்கில் ஜீரணமானால் மட்டும்தான் ஒரு உறுப்பும் தானாக தன்னைத்தானே இயக்கிக்கும். இப்போ ஒரு அல்வா, திருநெல்வேலி அல்வா எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அல்வாவை ஃபுல்லாக சாப்பிட்ணுமோ இல்லை கடகடன், ஏன்னா அதில் நமக்கு அந்த சுவை நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்ருவோம். அப்படி இல்லாமல் ஒரு பீஸ் அல்வாவாக இருந்தாலும் அதை வாயில் வச்சு அந்த சுவை வாயிலேயே கெட்டு போகிற அளவுக்கு நம்ம அந்த சுவையை சாப்பிட்ணும். சுவையை தான் நம்ம சாப்பிடணுமே தவிர சாப்பிட்ற கண்டென்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கூடாது. நம்ம சாப்பிட்ற நேரத்தை கூட்டிக்கணுமே தவிர கண்டென்ட்டை இங்கே குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சுவையை சுவைச்சி சாப்பிடும்போது பசி கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை நாக்கு சொல்லிடும். இப்போ அதிகமாக நம்ம இனிப்பு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது? நாக்கு சொல்லுது திகட்டி போகுது. இனிப்பு சுவை அங்கே திகட்டி போகுது. அப்போது நம்ம சுவையை கரெக்டாக நாக்குலேயே சுவைச்சி நம்ம சாப்பிடும்போது நமக்கு போதுங்கிற உணர்வு சீக்கிரமாகவே நமக்கு தெரிய வந்துடும். அதனால தான் சுவையை சுவைச்சி சாப்பிட்ணும். இப்போ இருக்க கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் போட்ட சுவையாக இல்லாத நீங்கள் சுவை அறுசுவையும் அன்றாடம் நம்ம லைஃப்பில் நமக்கு உடம்பு கேட்குற டைமில் நம்ம கொடுக்கும்போது சுவை வந்து அங்கே ஜீரணமாகுது, உறுப்புகளும் அங்கே நல்லா இயங்குது. நம்ம கசப்பான சுவை எடுத்துக்கும் போது ஒரு உறுப்பு பலமாகுது. அதே மாதிரி இனிப்பான சுவை எடுக்கும்போது ஒரு உறுப்பு பலமாகுது. இப்போது வீட்டில் லேடிஸ் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது சுவைப்பாங்க இல்லையா? சுவைக்கும் போதே அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கூடையும் சாப்பிட மாட்டாங்க, பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுவையிலேயே இங்கே பசி அடங்கி போயிடும். நம்ம சாப்பிட்டாதான் நம்ம எனர்ஜியாக இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம சுவைச்சாதான் நம்ம எனர்ஜியாக இருப்போம். நம்ம சுவைக்காமல் நம்ம நம்ம எவ்வளோ கண்டென்ட் உள்ளே போடுறோமோ அது எல்லாமே சரியாக ஆற்றலாக மாறாமல் கெட்ட ஆற்றலாக ஆகி அது ரத்தத்தில் கலந்து நமக்கு அடிக்கடி பசி உணர்வு நமக்கு ஏற்படும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுவைச்சி சாப்பிட்றோமோ அதுவும் ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் நம்ம எந்த அளவுக்கு கவனித்து அந்த உணவை சுவைச்சி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஆற்றல் கிடைக்குது. ஆற்றல் இல்லாதது தான் நோயோட முதல் காரணமே. ஒரு உறுப்பும் தான் சக்தியை கிரகிக்க முடியாததுனால தான் அங்கே உறுப்பு பலகீனம் அடையுது. அதனால தான் நோயோட காரணமும் நோயும் நமக்கு அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே சுவைச்சி சாப்பிட்றது முக்கியம். இப்போது சாப்பாடு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த விரல் அளவுக்கு, இந்த முதல் ரேகை அளவுக்கு தான் ஒரு வாய் சாப்பாடும் நமக்கு உள்ளே போகணும். நம்ம என்ன பண்ணுறோம்? கை நிறையா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எவ்வளோ எடுத்துக்கிறோன்னே தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் கரெக்டாக இந்த ரேகை வரைக்கும் நம்ம அந்த கம்மியாக எடுத்து பொறுமையாக சுவைச்சி சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு உணவும் நல்ல ஆற்றலாக உள்ள கிரகிக்கப்படுது. இயற்கையான உணவை சாப்பிடுங்க. கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத உணவாக செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு உடனே அங்கே
ஆற்றலாக மாறி உடம்பு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி கலரும் இங்கே வந்து நிறையா போடுறாங்க. கலரும் நாக்குலேயே ஜீரணமாகணும். இப்போ நம்ம குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லலாம் நம்ம கடகடகடன்னு குடிக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு வாயாக நாக்கில் ஜீரணம் பண்ணி குடிக்கும்போது தான் உங்களுக்கு அது சத்தாவே மாறுது. கலரு, ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் இல்லாமல் எந்த அளவுக்கு அறுசுவையும் உணவில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உறுப்புகள் வந்து பலமடையுது. இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. இயற்கையான உணவுகளில் இருக்க சத்துக்களையும் சுவைகளையும் நீங்கள் சுவைச்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு இங்கே ஆரோக்கியம் நிலச்சி நிற்குது. அதனால் எப்பயுமே சுவைச்சு சாப்பிடுங்க. பசியோட அளவு சுவையில் தான் உங்களுக்கு இருக்குது. நாக்குக்கு கீழே உங்களுக்கு ஜீரணம் ஆகாது. எந்த உறுப்புமே சுவையை ஜீரணம் பண்ணுற உறுப்பு கிடையாது, நாக்கு மட்டும்தான் இங்கே. அதனால் சுவைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் எனர்ஜியாக நோய் இல்லாமல் வாழ முடியும். இயற்கையான உணவை எடுத்துக்கோங்க.